அதாவது என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த Fe3+ இருக்குல்ல அது புரோமைடை புரோமீனா ஆக்சிடைஸ் பண்ணுமா பண்ணாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கவனிங்க -1 ஆக்சிடேட்ல இருந்து 0 ஆக்சிஜன் ஸ்டேட்டுக்கு போயிருக்கு. அப்போ ஆக்சிடைஸ் தான் ஆயிருக்கு ரைட்டா. அப்ப இது ஆக்சிடைஸ் பண்ணுதுன்னா இது கண்டிப்பா என்ன ஆகணும் ரெடியூஸ் ஆகணும். அப்ப இது என்ன ஆகணும் Fe2+ ஆகணும். சொன்ன விஷயம் புரிஞ்சா ரைட். அப்ப ஒருத்தர் ஆக்சிடைஸ் ஆகுறாரு யாருன்னா புரோமைடு புரோமீனா மாறுது. Fe3+ Fe2+ மாறுது. சொல்ற விஷயம் புரியுதா தங்கங்களா? பாருங்க இந்த ரியாக்ஷனை பாருங்க. புரோமைடு என்னவா ஆகணும் அப்படின்னா நமக்கு புரோமீனா ஆகணும். அப்படி என்ன பண்ணணும் அது 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணணும். சரியா ரைட். அடுத்து கவனிச்சீங்க அப்படின்னா இந்த Fe3+ என்னவாகணும் Fe2+ மாறணும் ரெடியூஸ் ஆகணும். அப்ப என்ன பண்ணும் எலக்ட்ரானை ஒன்று அக்செப்ட் பண்ணணும். புரிஞ்சா? இப்போ பேலன்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சதுக்காக சொல்றேன். இங்க 2 புரோமைன் இருக்கு. அப்ப இங்க 2 புரோமைன் போட்டுருங்க. அப்ப இங்க 2 எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகுது. அப்ப இங்க 2 வரணும், இங்கே 2 வரணும், இங்க 2 வரணும். சரியா உங்களுக்கு தெரிஞ்சதுக்காக சொல்லிருக்கேன் ரைட்.